ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க்கஸ் சேனல். இன்னைக்கு நம்ம வீட்டில் 12th பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் கரெக்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அந்த கரெக்ஷன் வந்து எப்படி பண்ணியிருக்காங்க அண்ட் எவ்வளோ பேர் வந்து சென்டம் எடுக்க வாய்ப்பு இருக்குன்றத டீடைல்டு அனாலிசிஸாக பார்க்கலாம். ஏப்ரல் 16 வந்து பார்த்தீங்கன்னா 12th பப்ளிக் பேப்பர் கரெக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த அனாலிசிஸ்குள்ள போகலாம். 2023 வந்து பார்த்தீங்கன்னா 8,03,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாமுக்கு அப்பியர் ஆயிருக்காங்க. அண்ட் அந்த சயின்ஸ் ஸ்ட்ரீம் மட்டுமே பார்த்தீங்கன்னா 5,17,000 ஸ்டூடெண்ட்ஸ். 2024 வந்து பார்த்தீங்கன்னா 8,51,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்பியர் ஆயிருக்காங்க. அண்ட் அதில் சயின்ஸ் ஸ்ட்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா 5,36,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சயின்ஸ் ஸ்ட்ரீமை பேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ கரெக்ஷன் வந்து நம்ம எக்ஸாம் வேல்யூவேஷன் சென்டர்ல கேட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் எல்லாமே வந்து கரெக்ஷன் வந்து ஓரளவுக்கு லீனியண்டா தான் பண்ணியிருக்காங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸும் வந்து நிறைய பேர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. இப்போ அதை பேஸ் பண்ணி நம்ம சென்டம் வந்து இந்த வருஷம் எவ்வளவு வர சான்சஸ் இருக்கு, லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் அதிகமா இருக்கா இல்லை கம்மியாகும்ன்றத நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். லாஸ்ட் இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 812 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாஸ்ட் இயர்ல வந்து சென்டம் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க பிசிக்ஸ்ல மட்டுமே. இந்த வருஷம் எவ்வளவு வரும்ன்றது நம்ம கம்பேரிசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து பிசிக்ஸ் கொஞ்சம் டஃபாக தான் இருந்திருக்கு. அதனால வந்து ஒரு 350 to 400 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த வருஷம் வந்து சென்டம் எடுக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ரெண்டுமே டஃபாக தான் இருந்திருக்கு. அதனால லாஸ்ட் இயர் வந்து 2023 812 சென்டம்ஸ் 812 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிசிக்ஸ்ல எடுத்திருக்காங்க. இந்த வருஷம் வந்து 350 to 400 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சென்டம் எடுக்க வாய்ப்பு இருக்கு. கெமிஸ்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து 3,909 வந்து கிட்டத்தட்ட 4,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாஸ்ட் இயர் வந்து சென்டம் எடுத்திருக்காங்க. அதே வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2,800ல இருந்து 3,000 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து கண்டிப்பா வந்து சென்டம் எடுக்க வாய்ப்பு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் கன்ஃபார்ம் தெரியும். இப்போதைக்கு இதெல்லாம் வந்து ஒரு சான்சஸ் பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமா இருக்குன்றத நம்ம பார்க்கிறோம். பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில சென்டம் வந்து கம்மியா இருக்கு. இப்போ மேக்ஸை பார்க்கும்போது தான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் புரிய வரும். லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் வந்து ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. இந்த வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் ரொம்பவே ஈஸியா தான் இருந்துச்சு. மேக்ஸ் சப்ஜெக்ட் மட்டும், கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, மேக்ஸ் ஈஸியா இருந்துச்சு. லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் வந்து 690 அரௌண்ட் 700 ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து சென்டம் எடுத்திருக்காங்க. இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா சென்டம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7,000ல இருந்து 7,500 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சென்டம் மேக்ஸ்ல எடுக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. அண்ட் வந்து டீச்சர்ஸ் கரெக்ஷன் பண்ணவங்களும் நிறைய பேர் வந்து சென்டம் எடுத்துருக்கிறதா சொல்றாங்க. அதை பேஸ் பண்ணி தான் இந்த கால்குலேஷன் நம்ம பண்ணியிருக்கோம். 7,000 to 7,500 உங்களுக்கு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி மார்க்ஸை வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைக்கும்ன்றது இருக்கு. மேக்ஸ் வந்து ஒரு முக்கியமான வந்து ஃபேக்டர் வந்து இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும். அண்ட் நீங்க வந்து மேக்ஸ் கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ்ல எதுலையாவது சென்டம் எடுப்பீங்களான்றதையும் வந்து கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு எவ்வளவு மார்க் வரும்ன்றதை எக்ஸ்பெக்ட் பண்றீங்க 600க்கும் சொல்லுங்க. நம்ம வந்து வரக்கூடிய வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா 11th எப்படி கரெக்ஷன் பண்ணிருக்காங்க, எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சென்டம் எடுக்க சான்சஸ் இருக்கு, அண்ட் இதுக்கப்புறம் 12th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கெரியர் கைடன்ஸ் என்ன மாதிரியான காலேஜஸ் ஜாயின் பண்ணலாம், இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், பேராமெடிக்கல், உங்களுக்கு எம்பிபிஎஸ் எல்லா ரிலேட்டட் வீடியோஸும் நம்ம சேனல்ல வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அதனால நீங்க எல்லா வீடியோஸும் பார்க்கணும்னா நம்ம சேனல் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து இந்த எல்லா வீடியோஸும் தெரிஞ்சுக்கணும்னா அவங்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. நம்ம வரக்கூடிய வீடியோஸ்ல அதை பத்தி பார்க்கலாம்.